எப்பயுமே தேடல் உள்ள ஆக்களா இருங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆக்களா இருங்க. யாருமே போலியா சித்தரிக்கக்கூடிய ஆக்களா இருக்காதீங்க, போலிகளை ஷேர் பண்ற ஆக்களா இருக்காதீங்க. யாரை பத்தி சரி உங்ககிட்ட யாராவது என்ன சரி ஒன்று சொன்னாண்டா அதை கன்ஃபார்ம் பண்ணாம இன்னமொருத்தர்கிட்ட சொல்லாதீங்க. மீடியாவில் ஆக மிக முக்கியமான விஷயம், நிறைய போலிகள் வரந்தியல் பரவுறதுக்கு இதுதான் காரணம். அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொன்னு சொன்னால் அதை கன்ஃபார்ம் பண்றது இல்லை, அதில் உண்மை இருக்குதா பொய் இருக்குதா ஒன்றுமே பார்க்க மாட்டாங்க, அதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி அதை பரப்பிடுவாங்க. அப்படியா நாக்கெல்லாம் நீங்கள் ஒரு நாளும் இருக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை யார் சரி சொன்னால் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதை ஷேர் பண்ணுறதால இன்னமொருத்தருக்கு பிரயோசனம் இருக்குதான்றதை பாருங்க. அப்படி கன்ஃபார்மாக இருந்து ஷேர் பண்ணுறதால பிரயோசனமும் இருந்தால் இன்னமொருத்தட்ட சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னால் பேசாமல் இருங்க. இன்னமொருத்தர லைஃப்பை அதனூடாக வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி அழிக்கிறதுக்கு முயற்சிக்க வேணாம். மீடியா படிக்கிற ஆட்கள் இது மிக முக்கியமாக இருக்க வேணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதில் கான்ஃபிடென்ட்டாக இது சரி, இது உண்மை, இதால் 10 பேர் பயன் இருக்குது என்று கண்டா மட்டும் அதை நம்ம ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னால் அதை அப்படியே உங்ககிட்ட வச்சுக்கொண்டு போலியாவே விட்டுடுங்க. ஒரு மாத கால செய்தி வாசித்தல் பயிற்சி நெறி உங்களுக்காக. செய்தி உருவாக்கம், எழுதுதல், வாசித்தல் மட்டும் இல்லாம தொழில்சார் முன்னேற்றம், வாழ்க்கை திறன் பயிற்சிகளை ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான ராஷித் மல்ஹதீன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஜூம் ஆப்போட நடக்க போற இந்த வகுப்புகள் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட போகுது. டிவெக் அரசு அங்கீகாரம் பெற்ற முதற்தர ஊடக கல்லூரியில் இணைந்து கொள்ள இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தரமே எமது தனித்துவம்.